ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மோட்டோ எட்ஜ் 70 ஃபிஷன். இதில் நமக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சிலிக்கன் கார்பனாலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை 68 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு இந்த 7000 mAh பேட்டரியை 0 to 100% வந்து 67 நிமிஷத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியுமா. ஸோ இந்த 7000 mAh பேட்டரி நார்மல் யூசேஜுக்கு 2 நாளைக்கு வரும். ஹெவி யூசேஜுக்கு ஒரு 8-9 மணி நேரம் வரும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1 million மேலேயே வருது, வெப்சைட்டில் போட்டிருந்துச்சு. ஸோ விசி கூலிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ நல்ல ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவுக்கு வருவோம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 inch சைஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொண்ட குவாட் கர்வ்டு டிஸ்பிளே தான் இது. இது ஒரு AMOLED டிஸ்பிளே, சூப்பர் ஹெச்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 96.2% கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz கொடுத்துருக்காங்க. 5200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸில் நம்ம வெளியில் வந்து சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே நமக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. வாட்டர் டச்சுமே கொடுத்துருக்காங்க அதில். ஸோ ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான். கிளாஸுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 193 கிராம் கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்துட்டு 193 கிராம் வந்து நல்ல வெயிட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே நமக்கு இந்த மொபைலில் வரும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று 50 MP OIS சப்போர்ட்டோட ஒரு கேமரா, சோனியோட கேமரா. இன்னொன்று 13 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு LED ஃப்ளாஷ் வருது பேக்கில். செல்ஃபியில் 32 MP கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே, அதாவது பேக் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே 4K 30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரேமுக்கு வருவோம். 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8/128, இன்னொன்று 8/256, 12/256 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. LPDDR5X யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க, NFC கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6E கொடுத்துருக்காங்க. 16 5G பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக கேள்விப்படுறது என்னன்னா, நல்லா டவர் இழுத்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். அது உண்மையானு தெரியல. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, வாங்கியுமே யூஸ் பண்ணது கிடையாது. அதாவது ஃப்ரெண்டுகிட்ட வந்து வாங்கி கையில் அப்படி யூஸ் பண்ணது கூட கிடையாது. ஏன்னா இந்த சைடு யாருமே அந்த மொபைல் வச்சிருக்கல. ஆனால் வெளியே ஊர்லலாம் நிறைய பேர் மோட்டோ வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கலருக்கு வருவோம். 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பேண்டம் சில் கோட் அப்படின்னு, இன்னொன்று பேண்டம் கண்ட்ரி ஏர், இன்னொன்று பேண்டம் ப்ளூ ஷர்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாயில் நல்லாத மாதிரியே இருக்குது இந்த பேர்லாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கருக்கு வருவோம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 2 மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. FM ரேடியோ கிடையாது, பார்த்துக்கோங்க. 2 நேனோசிம் யூஸ் பண்ணிக்க முடியுன்ற டைமில். பாக்ஸில் நமக்கு என்னென்ன வருதுன்னா, மொபைல், 68 வாட் டர்போ சார்ஜர் ஒன்று, Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு குயிக் கைடுமே வருது. ஸோ கடைசியாக ப்ரைஸுக்கு வருவோம். 8/128ங்கிறது 27,000 கொடுத்துருக்காங்க. 8/256 30,000, 12/256 33,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பெருசாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேட்ரி அது நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸருமே ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே குவாட் கர்வ்டு தான், அதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ OS மறந்துட்டேன். OSஐ பொறுத்த வரைக்கும் Android 16லையும் Hello UIயில் ரன் ஆகிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். கேமராவுமே ஓரளவு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் 60 fps எடுக்கிற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். 30 fps தான் பண்ணியிருக்காங்க ரெண்டுத்துலையுமே. சரி பரவாயில்ல, ரெண்டுத்துலையுமே 4K எடுக்கிற அளவுக்கு பண்ணாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நமக்கு இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறதுக்கோ பாட்டு கேட்குறதுக்கோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கேம் விளாட்றதுக்குமே லெஃப்ட் ரைட் நல்லாவே பிரிஞ்சு கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.